அடுத்த காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். அதே சங்கீதம் 128வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிப்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகம் லகுவான ஆசீர்வாதத்தை தேடி முன்னேறி கொண்டிருக்கிறது. லகுவான சுலபமான வழியிலே ஆசீர்வாதத்தையும் உயரத்தையும் இன்னைக்கு ஜனங்கள் நாடி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஆமென். நிறைய இந்த சோசியல் மீடியா த்ரெட்டு, நிறைய ஏமாந்து போற காரியம் என்ன? ஈஸியா என்ன பண்ணிடணும், ஆசீர்வாதம் வந்துடணும், ஈஸியா நமக்கு ஒரு காரியம் வந்துடணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போற காரியம் அதுதான். வித்தியாசமா இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன பண்றான், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்? ஆசையை, பண ஆசையை தூண்டி. அதான் ஆண்டவர் சொன்னா, போதும் என்ற கூடிய மனமே மிகுந்த ஆதாயம், தெய்வ பயமே மிகுந்த. பாருங்க, இப்படி அநேகர் இன்னைக்கு நிறைய இந்த உலகத்தின் காரியத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், பணத்தையும் பேரையும் சொல்லி. எனக்கும் அதாவது தனி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வருது. எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்தது 2 பைபிள், இவ்வளோ கட்டு $US, ஜப எண்ணெய், ஜபமாலை, இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுக்காக நான் அனுப்பியிருக்கிறோம், இது 2 நாளில் வந்துடும், நீங்கள் ஆயத்தமாக இருங்கண்ணா. ஒரு பக்கம் ஆஹா, யாரோ நம்ம மேலே கிருபை வச்சிட்டாங்கயா அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருந்தது. கொஞ்சம் இல்லை, இது நமக்கு எங்கேருந்தோ வர வாய்ப்பு இல்லையே, நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரியாது, அமெரிக்காவுக்கு யாரும் தெரிய போகுது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது 2 நாள் கழிச்சு கால் வருது, உங்களுக்கு 2 நாளில் இது என்ன ஏர்போர்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு என்ன டியூட்டியோ அதை கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ இவ்வளோ ரொம்ப தெளிவாக டியூட்டி கட்டி எடுக்க சொல்கிறானே, சரி பார்ப்போம். 3 நாளாக அனுப்பினே இருக்கா, இதெல்லாம் வந்துச்சு, பார்சல் வந்துச்சு, பாக்ஸ் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, ரெடியாக வந்துச்சு, ரெடியாக இருங்க, உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து கால் வரும். சரி வந்தா பார்ப்போம், இல்லையா விடுவோம் அப்படின்னு கடைசியா கரெக்டா அந்த போன் வருது வருங்க, அதுலயே வருது ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு வருது. அந்த அந்த நம்பர்ல இருந்து அப்படிதான், அந்த ட்ரூ கால் அப்படிதான் வருது, ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு. ஆஹா, வந்துச்சு போல இது. ஒருவேளை ஃபோன் பண்றான், நீங்க வந்து ஒரு 35,000 கட்டுங்க, நான் அந்த சேல்ஸ் டியூட்டி என்ன பண்றேன், அனுப்பி வைக்கிறேன். நான் சொன்னேன், ₹1 கிடையாது, எங்களுக்கு விசுவாசம் தான் தேவை, உனக்கு வேணா அனுப்பு, இருக்கிற பணத்தை மாத்தி நான் உனக்கு கொடுக்குறேன். அதோட கட் பண்ண நான் காலை. அப்ப இப்படி ஆசையை காட்டி இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஆமென். வித்தியாசமா ஏமாத்துறான். நேத்து ஒரு நியூஸ், ஆதார் கார்டுல போன் நம்பர் மாறிடுச்சான். உங்க போன் நம்பர் என் ஆதார் கார்டுல போட்டேன், அதனால போன் பண்ணி உங்களுக்கு ஓடிபி வரும், அதை மட்டும் சொல்லுங்க, நான் ஆதார் கார்டை மாத்திக்கிறேன். எப்படிலாம் ஏமாத்துறான் பாருங்க. இப்படிப்பட்ட எந்த காலம் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணாலும் எனக்கு தெரியான்னு சொல்லி போனை வச்சிருங்க. ஏன்னா அவன் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே போன் பண்றான். அதுக்கு ஒரு அந்த மாதிரி கால் என்ன பண்ணாதான் யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அலர்ட் பண்ணியிருக்கு. அதனால இப்படி சுலபமான முறையில பணத்தை சம்பாதிக்க நம்மளால முடியாது, அது நடக்காத காரியம். ஆண்டவன் நம்முடைய உழைப்பை வச்சுதான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப இப்படி அநேக காரியம் நடக்கும். இப்படி நம்மளை ஏமாத்தத்துனே ஒரு கும்பல் என்ன பண்ணும், சுத்திக்கிட்டு தான் இருக்கும். முதல்ல ஆசையை காட்டினா, ரொம்ப ஆசைப்பட்ட ஆண்டவரே, கட்டுக்கட்டாக $US வந்தா ஒரு இடத்த வாங்கிடலாம் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஏமாத்தத்துக்கு நிறைய வழி இருக்கு இந்த உலகத்துல. ஆமென். கர்த்தர் நம்மளை எப்பயுமே அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார், நம்முடைய கரத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டுதான் என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட குறுக்கு வழியில வர ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாதீங்க. இப்ப இங்க நம்ம இடத்துல போய் சொத்துவான், வீடு வாங்கி தரேன், $1,00,000 கொடுன்னுவான், $50,000 கொடுன்னுவான். ஆமென். அப்ப நிறைய பேர் கொடுத்து நம்ம ஏமாந்துருப்போம். கவர்மெண்டே சொல்லி வச்சு கொடுக்கூடாதுன்னு, ஆனா நம்ம ஒரு சில நம்பி கொடுக்குறோம். அவங்க ஏமாத்தான் செய்வாங்க, ஒரு வழி கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணுங்க, வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரும் சரியரும் கர்த்தர் என்ன பண்றார், ஆசீர்வதிக்கிறார். அது பெரியவரா இருந்தாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாரு. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட வழியைத்தான். ஆமென். ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு திறவுகோலே தேவனுக்கு பயப்படும் பயம்தான். ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு பயத்தோடு நீங்கள் கர்த்தருடைய காரியத்தையும் உங்கள் காரியத்தையும் குடும்ப காரியத்தையும் செய்வீங்க அப்படின்னா உங்கள் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தான் தேவன் என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுது, அது 122:2 எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய பிரயாசம் முதல்ல நீங்க சம்பாதிக்கிற வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். பயத்தோடு நீங்க அந்த வருமானத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அந்த வருமானத்தை கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இவ்விதமாயினா முதல்ல வருமானத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். 39வது அதிகாரம் 3வது வசனம் ஆதியாகமம். யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் என்று. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளை செய்யற கையின் பிரயாசம் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஊதியம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும். யாருடையதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடையது. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தான். அங்க எஜமான் பார்வன் பார்க்கிறான். என்ன பண்றான்? பார்வன் பார்க்கிறான். இவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தீங்களா நீங்கள் செய்யற காரியத்தை ஆசீர்வதிக்கிறத புறஜாதிகள் பார்க்கும். ஆமென். நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை புறஜாதி பார்க்கும். நீங்கள் செய்கிற வருமானத்தை ஆசீர்வதிக்கிறதை புறஜாதி பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுக்கு பயந்த யோசேப்பு இருந்ததுனாலே எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. அது 5வது வசனம் சொல்லுது பாருங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம். ஆமென். அதோட மட்டும் இல்ல, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் தான் எகிப்து என்ன பண்ணாராம்? ஏன்னா யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தவன். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்தவராய் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உங்கள் நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் வீட்டிலேயே ஆசீர்வாதம் இருக்கும், வெளியில ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுக்கு பயந்திருந்தால். ஆமென். பார்வனால முடியல, பார்வனோட ஆசீர்வாதம் வரல. அவர் ராஜா தான், ஆனா பார்வன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியல. தேவனுக்கு பயந்தவன் அங்க வந்த பொழுதுதான் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வர்றதுனால சபை ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன, நான் தனிப்பட்ட முறையில் கட்சி கொண்ட பாடு என்னன்னா, சபை எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது உண்மை. நான் எப்படி சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? விசுவாசியா இருக்கும்போது நான் எப்பொழுதுமே என்னிடத்துல கேட்க கேள்வி, சபை எனக்கு ஆசீர்வாதம் தான், ஆனா நான் எப்படி என் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஆமென். நான் எப்படி என் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? இதை நான் எப்பொழுதுமே என்னிடத்துல கேட்பது உண்டு. அப்ப நாம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய குடும்பம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய குடும்பம் சபைக்கு உபத்திரவமா இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் சபைக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் சபைக்கு எந்தவித இடரலா இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் சபைக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வெளியே பார்க்குறாங்க, எல்லாருமே வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். சபைக்கு வந்தா கண்டிப்பா ஒரு விசுவாசம் ஆசீர்வதிக்கப்படுவான். அது மட்டுமல்ல, என் நிமித்தம் எங்க அப்பா வீட்டை நான் எப்படி கட்ட போறேன்? அல்லேலூயா. அந்த பாரம் ஒவ்வொரு விசுவாசிங்க இருக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லி போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில யாரு? சும்மா கர்வம் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கையின் பிரயாசம் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உண்மையில மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யோசேப்பு உண்மையிலவனா இருந்தான். தன் தகப்பனுக்கு உண்மையிலவனா இருந்தான். தன் சகோதரருக்கு உண்மையிலவனா இருந்தான். எகிப்தின் அதிபதிக்கு உண்மையிலவனா இருந்தான். அந்த எஜமான வீட்டுக்கு உண்மையிலவனா இருந்தான். சிறைச்சாலை தலைவனுக்கு உண்மையிலவனா இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு உண்மையிலவனா இருந்தான். போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனுக்கு உயரத்தை வச்சார். அல்லேலூயா. எந்த இடத்துல வச்சாலும் உண்மையிலவனா இருக்கணும். அங்க நடக்கிறத பார்க்க கூடாது. வேலைக்கு போனா வேலையில 10 பேர் அப்படிதான் இருப்பான். நம்ம சரியா இருக்கணும். ஆமென். வேலையில போனா 10 பேர் ஏதோ எடுக்க முடிக்க தான் செய்வான். நம்ம என்ன பண்ணணும்? சரியா நம்முடைய வேலையை செய்யணும். ஆமென். சபைக்கு வந்தா 10 பேர் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம சரியா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சிலர் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்றதுக்குன்னே இருப்பான். நம்ம சரியா இருக்கணும். நீங்க அவங்கள பார்த்தா நீங்க விழுந்துருவீங்க. எப்பவுமே விசுவாசியை பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஒரு விசுவாசியை பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க. ஆமென்.
தேவனுக்கு பயந்துருங்க, அவரை சேவிங்க, அவர் உங்களை உயர்த்துவார். எந்த விசுவாசம் உன்னை உயர்த்த முடியாது, எந்த பாசம் உன்னை உயர்த்த முடியாது. அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஆண்டவருக்கு ஒருவர் தான் அதிகாரம். ஆமென். உங்களை உயர்த்தணும்னா யாருக்கு தான் அதிகாரம்? கர்த்தர் ஒருவருக்கு தான் அதிகாரம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பயபக்தி உள்ள மனுஷனா நம்ம வாழணும். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்ல கையின் பிரயாசம். அப்ப கணவன், அப்போ அந்த குடும்பத்தின் கணவனானவன் தன் கையின் பிரயாசத்தை கொண்டு வருகிறவனா இருக்க வேண்டும். சபையில் அப்படி யாரும் இல்லை. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உழைக்கிற மனுஷங்க தான். ஆமென். ஃபர்ஸ்ட் இடத்தெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அந்த மனைவி கஷ்டப்படும், வீட்டு வேலைக்கு போவோம், எல்லாத்தையும் பண்ணோம். அவர் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாரு? ஜாலியா இருப்பார். ஆமென். அது கணவனுடைய பொறுப்பு அல்ல. அவர்கள் வருமானம் வீட்டுக்கு வரணும். ஆமென். அவர் வருமானம் வீட்டுக்கு வரணும். ஒரு சிலர்லாம் பொண்டாட்டிகிட்டே சொல்ல மாட்டாங்க எவ்வளவு வருமானம்னு. அப்புறம் எப்படி அந்த வருமானம் ஆசீர்வதிக்கப்படும்? சொல்லுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப அவசியம். அதை நீங்க மறைச்சிங்கன்னா அது உங்க வீட்டில் நீங்க உண்மை இல்லாத தன்மைக்கு அடையாளம். ஆமென். அது நீங்க 10 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தாலும் இல்லை 20,000 25,000 வீட்டில் சொல்லுங்க. ஏமா இவ்வளவு வருது, இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க தான் அதுக்கு உத்தரவாதி. ஆமென். இது ரொம்ப அவசியம். உண்மை இல்லாம என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்தில் வாழக்கூடாது. கணவன் இதை செய்யவே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா குடும்பத்தை உழைத்து குடும்பத்தை நடத்த வேண்டியது யாரு? கணவன் தான். அதனால தான் அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுது. ஆமென். சோத்திரம். குடும்பத்துக்குள்ளே ஒளிமறைவு இருக்கக்கூடாது. ஒரு பக்கத்து வீடு தெரியாம இருக்கலாம், சொந்த வீட்டுக்கும் எல்லாம் தெரியணும். ஆமென். கேட்டாங்க, வீட்டுக்கு என்னமே வேலை செய்யறாரு தெரியலையே, எவ்வளவுமா பண்றாரு தெரியலையே, எங்க போறாரு தெரியலையே, எங்க வர்றாரு தெரியலையே. இது ரொம்ப டேஞ்சர். ஆமென். எல்லாம் குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு மனைவிக்கு எல்லாம் தெரியணும். ஆமென். அப்படி இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் நடிச்சோம் வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப அந்த கணவனின் பொறுப்பு என்ன? அந்த கையின் வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். சோம்பேறியா நம்முடைய ஆண்கள் என்ன பண்ண முடியாது, இருக்கக்கூடாது. இங்க இல்ல, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடணும், மாத்திக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ உழைத்து தன் குடும்பத்தை நடத்த வேண்டியது கணவன் தான். அப்ப அந்த கையின் பிரயாசம் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது 128:3, உன் மனைவி வீட்டோரின் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். போதும். முதல் கணவன் அந்த ஆசீர்வாதத்தின் வழி. இரண்டாவது மனைவி. வீட்டோரம் எப்படி பண்ணுவாங்களாம்? வீட்டோரம் அப்பனா வீடு, வீட்டுக்குள்ள கனி தருகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அதாவது பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லல. இன்னைக்கு பெண்கள் அதிகமாக சாதிக்கிறாங்க, சம உரிமைன்றாங்க. யாரு சம உரிமை கொடுக்கலன்னு சொன்னா வேதத்துல? பைபிள் அப்பயே சொல்லிடுச்சு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் அல்ல. ஆமென். இப்பதான் என்னமோ சம உரிமை சம உரிமை சம உரிமை. என்னத்த சம உரிமை? பைபிள் அப்பயே கொடுத்துச்சு. ஆமென். அப்போ பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு இந்த வேத வசனம் சொல்லல. அவங்க அநேக பெண்கள் சமுதாய பணி செய்யறாங்க, அநேகர் வேலைக்கு போறாங்க, அநேகர் என்ன பண்றாங்க, சபையில ஊழியம் செய்யறாங்க. இதெல்லாம் ரைட்டு. ஆனா வீட்டை சரியா கட்டணும். ஆமென். வீட்டை கனி கொடுக்கிற இடமா மாத்தணும். அல்லேலூயா. வீட்டை கனி கொடுக்கிற இடமா மாத்தணும். புத்தி உள்ள ஸ்ரீ தான் அடுத்த வீட்டையே கட்டுறதுக்கு குறியா இருக்கக்கூடாது, அடுத்த வீட்டு காரியத்திலேயே குறியா இருக்கக்கூடாது. நம்ம வீட்டை பார்க்கணும். ஆமென். அடுத்த வீட்டில் அடுத்த பிரச்சனை அதை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்க வீட்டை கட்டுறதுக்கு என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணுங்க. ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் செய்யுங்க, நல்லது. ஆனா குடும்பத்தையும் கட்ட மறந்துடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஊழியம் செய்யுங்க, வேலை செய்யுங்க, சமுதாய பணி செய்யுங்க, கிரேட். ஆனா குடும்பத்தை கட்டுவதற்கு அந்த மனைவிக்கு தெரியலன்னா அவர் கனித்தருகளா இருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சபையில் நிறைய பெண்கள் ஊழியம் செய்யறாங்க. எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம், உங்க வீட்டுக்கு நீங்க கீழ்பட்டு இருக்கணும், உங்க கணவனுக்கு நீங்க கீழ்பட்டு இருக்கணும். சும்மா என்ன பண்ணாதீங்க, இஷ்டத்துக்கு நான் அவங்கள வேதனைப்படுத்திட்டு இங்க வந்து நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் விளங்காதுன்னு சொல்லியே வச்சிருக்கிறோம். ஆமென். ஏன்னா எங்க சபையில் அதிகமான பெண்கள் ஊழியம் செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி கொடுத்தா நாங்க செய்யறோம். ஏன் இதை சொல்றேன்னா, சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்பாங்களே. அது சொல்லி கொடுத்தா ஊழியம் செய்ய வைக்கிறோம். இதுக்கு மேல பண்ணாது எங்க பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாச்சும் அவங்களாச்சு, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, தன் வீட்டை கவனிக்கிறவர்களாய் அந்த மனைவிமார்கள் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யுங்க, ஆனா அந்த கணவன் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஊழியத்துக்கு வரணும். ஆமென். நீங்க பாருங்க, இஷ்டத்துக்கு அந்த பட்னியா விட்டு நீங்க ஆத்ம பாரத்தோடு ஆதாயம் பண்ண போயிடுவீங்க. அந்த ஆத்மா வேற ஆதாயம் பண்ணுவா. பக்கத்து வீடு அக்கா ஆதாயம் பண்ணும். சாப்பிடுங்க. பாவம், அந்த பொண்ணு விட்டு போயிட்டா, 2 இட்லி சாப்பிடுங்க. ஆமென்.
அந்த ஆத்மா வேற எங்கன்னா ஆதாயம் ஆயிடும். அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஏன்னா அதாவது நம்ம தப்பு இல்லை, பிசாசு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். ஊழியத்திலேயே அவன் கை இப்படிதான் வைப்பான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரைட்டு தான். ரொம்ப ஊழியத்தின் செய்யறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஊழியத்தான் செய்யணும், நல்லதுதான். ஆனாலும் வீட்டோரங்களை கனித்தரமா இருக்கணும். முதல்ல எங்க இருக்கணுமா? சபையில கனித்தரது அப்புறம் இருக்கட்டும், வீட்டோரங்களை கனித்தர வைங்க. ஊழியம் செய்றவங்களை வீட்டு பக்கத்துல கேட்டா தெரியும், கனி வருதா இல்ல என்ன வருதுன்னு தெரியல. ஆமென். வீட்டோரங்களை முதல்ல கனித்தரங்களா இருக்கணும். வீட்டு பக்கத்துல, வீட்டுக்குள்ள, அங்க கனி வந்தா தான் இங்க கனி வரும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப பாருங்க, இவ்விதமான ஆசீர்வாதம் கணவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதம் உள்ள வரணும். தன் மனைவி தன் வீட்டை கனித்தர இடமாய் மாத்தணும். ஆமென். அது நல்ல கனி உள்ள இடமாய் நம்ம வீடு மாறணும். ஆமென். அப்புறம் தான் மூணாவது வருது, உன் பிள்ளைகள். ஆமென். உன் பிள்ளைகள் உன் ஒலிவ மரத்தை சுத்தி. அப்பா ஒலிவ மரமா இருந்தாருன்னா, அம்மா அந்த ஒலிவ மரத்துல கனி தரதா இருந்துச்சுன்னா, பிள்ளை கன்று போல இருக்கும். என்ன? அப்பா முதல்ல ஒலிவ மரமா இருக்கணும். ஆவிக்குரிய குடும்பத்தை சொல்றேன். அப்பா ஒலிவ மரமா இருக்கணும். மனைவி அதுல கிளையா, அதுல என்ன பண்ணணும்? கனி தருகளா இருக்கணும். அப்பதான் அந்த இலை சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்கள் சரியா இந்த குடும்பத்துல இருந்தா அந்த பிள்ளை சரியா இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலைமைக்கு கணவன் ரொம்ப பொறுப்பு. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ தானே பெத்த, நீ பாத்துக்கன்னுவாங்க. என்ன? யார் பெத்தா? நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கு எல்லாம் அவங்க தான், நமக்கு ஒன்னே இல்லை. ஒரு சில பேர் அவன் சொல்லுவாங்க, நீ தானே பெத்த, நீ பாத்துக்கோ, நீ தானே பெத்த, நீ பாத்துக்கோ. ஆமென். அப்படி அல்ல பிரியமானவர்களே. கணவன் தான் முழு பொறுப்பு தன் குடும்பத்துக்கு. அது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை கட்டுறது கணவன் ரொம்ப பொறுப்பு. எல்லாத்தையும் அவங்க மேல சாட்டி விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். ரொம்ப டேஞ்சரான விஷயம். அந்த குடும்பத்தை நடத்துறவர்கள் ரொம்ப பொறுப்பா இருக்கணும். அவங்க பொறுப்பா இல்லைன்னா குடும்பம் இப்படிதான் போகும். ஆமென். அதாவது ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, தாவீது என்ன பண்றான், உடன்படிக்கை பெட்டி தன் நகரத்துக்கு கொண்டு வரான். என்ன? அவன் எல்லாம் ஜெயிச்சு ஆடி பாடி கொண்டு வரும்போது ஒருத்தன் அதை தொட்டுட்டான். என்னாச்சு? உடன்படிக்கை பெட்டி என்னாச்சு? உடன்படிக்கை பெட்டி தொட்டான். என்னாச்சு? ஆளு தொட்டவன் செத்தான். தொட்டவன், நல்லா கவனிக்கணும், தொட்டவன் செத்தான். செத்த உடனே தாவீது என்ன பண்ணா, அந்த பெட்டிய ஓபேத் வீட்டுக்கு மாத்துறான். இங்க என்ன நடந்திருக்குது? என்ன நடந்திருக்குது இங்க? மரணம். தாவீது பயன்ட்டான், இதுக்கு மேல அந்த பெட்டி இங்க என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், ஓபேத் வீட்டுக்கு மாத்துறான். எவ்வளவு பெரிய இச்சவாயனா இருப்பான் ஓபேத். ஏன்? பெட்டியை தொட்டதுக்காக செத்துட்டான். இப்ப உங்க வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் நான் ஒரு மாசம் வீட்டுல இல்ல பாஸ்டர், நான் ஊருக்கு போயிட்டேன். ஏன்? ஏன்னா அந்த பெட்டி சும்மா விழப்பதுன்னு தொட்டவனே செத்துட்டான். அப்ப அந்த பெட்டியை தாவீது ஓபேத் வீட்டுக்கு அனுப்புறான். அந்த பெட்டியை ஓபேத் வீட்டுக்கு அனுப்புறான். ராஜா சொல்லிட்டானே, வேற வழி இல்லையே, ராஜா சொல்லியாச்சே, கீழ்ப்படிஞ்சாவணுமே. ஓபேத் வீட்டுக்கு பொட்டி போகுது. 3 மாசம் இருக்குது. எத்தனை மாசம்? அவன் உயிரக்கோழியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் உள்ள 3 மாசம். பயத்தோடு இருந்திருப்பான் வீட்டுல. என்ன? பயத்தோடு இருந்திருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை போய் தெரியா தொட்டுற போது, இதெல்லாம் நடந்துட போது, வீட்டை என்ன பண்ணுங்க, சரிப்படுத்துங்க, எல்லாம் பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ள ஒன்னே வைக்க விட்டுறாதீங்க. ரொம்ப பயமா இருந்திருப்பான். பாருங்க, வேதம் சொல்லுது, அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஓபேத்தையும் வீட்டையும் அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். எத்தனை பேர் வீட்டுல இந்த வேத புஸ்தகம் இருக்குது? தூக்கி காட்டுங்களேன். எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? இதுதான் உடன்படிக்கை பெட்டி. இத வச்சுக்கிட்டு நான் ஆட்டம் போறது வீட்டுல, சினிமா பாட்டை போட்டு இன்னும் ஆட்டம் போடுற வச்சுக்கணும். இதை வச்சு வீட்டுல சினிமா பாட்டு என்ன, படம் என்ன, நாடகம் என்ன, பிக் பாஸ் என்ன,
அப்ப இந்த ஆசீர்வாதம் எதுக்குள்ள போவோம்? இது உடன்படிக்கை பெட்டி. நமக்கு உடன்படிக்கை பெட்டி. இதை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டு அப்பா ஆடுறது என்ன, பொண்ணு பாடுறது என்ன, அம்மா குதிக்கிறது என்ன, குடும்பமா ஆடுறாங்களாம். அந்த குடும்பம் எப்படி விளங்கும்? அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டில் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்டில் இருக்குது. இந்த வார்த்தை உன் வீட்டில் ஆசீர்வதிக்கப்படனா இதுக்கு உண்டான பயம் வீட்டில் இருக்கணுமே. இதுக்கு உண்டான பயம் வீட்டில் இருக்கணுமே. அப்புறம் எப்படி இந்த ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள போவோம்? கர்த்தர் ஆசீர்வதிக்கல, எப்படி ஆசீர்வதிப்பாரு? உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டில் வச்சிட்டாரு. இதுக்கு நீ எவ்வளவு பயத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறியோ அப்பதான் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். எல்லாம் பெரிய ஆப்பா வரும். அதான் உண்மை. பெரிய ஆப்பு வரும். ஆண்டவரே வைப்பார் ஆப்பு, மற்றவங்கள வைக்க தேவையில்லை. ஏன்னா இது பயபக்திக்குரிய காரியம். இது உடன்படிக்கை விட்டான பெட்டி. இதுல வேத ரகசியங்கள், வேத ஆராய்ச்சிகள், ஆசீர்வாத வார்த்தை எல்லாமே அடங்கி இருக்குது. இதை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்நாள் டாச்சம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரே படி ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கல, இன்னும் ஆண்டவர் சித்தம் நிறைவேறல. எப்படி நிறைவேறும்? நீ உன் சித்தத்துக்கு ஆண்டினா ஆண்டவர் சித்தம் எப்படி நிறைவேறும்? எப்போ இதுக்கு பயந்து எல்லா வச்சு யாரை கட்டிட்டு வீட்டை பரிசுத்தப்படுத்துறீங்களோ அப்பதான் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், அப்பதான் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அதனால தான் ஆண்டு உள்ளே வச்சார். ஆல்ரெடி ரொம்ப கம்மியா ரேட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள அனுப்பிட்டார். என்ன தான் பண்றேன்னு நான் பாக்குறேன். ஆமென். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சார் இந்த உடன்படிக்கை பெட்டியை. ஆண்டவர் மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவனுக்கு பயப்படும் பயம் உங்க வீட்டில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்க நம்ம வீட்டை. அதுக்கு இது ஒரு வழி. ஆமென். இதை நீங்க சரிப்படுத்தாம இப்படி சாபத்திடான காரியம் வீட்டில் இருந்துகிட்டே இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும்? ஆமென். நாடகம் தான், படம் தான், பாட்டு தான், பொங்கலுக்கு எல்லாம் புது படம் தான். என்னென்ன படம்பா? நீங்களாம் இங்கே தான் இருந்தீங்க. யாரும் விஜய் படம் போட்டாங்க அப்படின்னாங்க, சொன்னாங்க. யாரும் விஜய் படம் பார்த்தாங்களா சேர்த்து குடும்பமா? சந்தோஷம். பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சேவிக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப பயபக்தியா இருக்கணும். இதை நம்ம விட்டு எடுக்கணும். ஆண்டவர் எடுக்க சொன்னா எடுக்கணும். ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்தாதான் உன்னை செய்வானா? எடுத்துதான் ஆகணும். அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சுபாவம் இல்லை ஒரு காரியம் எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஜெபம் பண்ணி பார்ப்போம், சித்தத்தை பார்ப்போம், அப்பெல்லாம் கேட்கக்கூடாது, அப்பெல்லாம் செய்யக்கூடாது. எடுனா எடுத்துனா அதோட அதுக்கு ஒரு உபவாசம் வேற. எதுக்கு உபவாசம்? அதுக்கு ஒரு உபவாசமா? அதுக்கு ஒரு ஜெபமா? வேதம் அப்படி சொல்லலையே. கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டுன்னா அதோட அதை போட்டு என்ன பண்ணக்கூடாது? யாரு? நம்ம 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 மனுஷன் யாரு? பிழையாம். ஆண்டவன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார் போவாத விட்டுரு அப்படின்ட்டார். ஆமென். முதல்ல சொல்லிட்டார் போகக்கூடாதுன்ட்டார். அதோட விட்டானா? பாலாக்கு அனுப்புறான், இன்னும் மந்திரி அனுப்புறான், இன்னும் பொருள் அனுப்புறான், இல்ல ஆஸ்தி அனுப்புறான். ஆமென். அவன் சொல்றான் சரி வெயிட் பண்ணுங்க, திருப்பி கேட்டு பார்ப்போம். ஆமென். திருப்பி கேட்டு பார்ப்பனால அடி கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா அது விலைமனிது தான், அது மாற்றக்கூடியது அல்ல. அப்ப அவரே போன்றாருன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராங்க. ரொம்ப நம்ம தேவ பிள்ளைகள் ரொம்ப பிரியா, ரொம்ப கர்த்தருடைய காரியத்தை ரொம்ப சரியா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கும். இங்க வர பிள்ளைகள் அதாவது நடத்த விரும்புகிறோம், அந்த பயத்துக்குள்ளதான் நடத்த விரும்புகிறோம். அதுக்கு பேரண்ட்ஸ் நீங்க ஒத்துழைக்கணும், சகோதரர் ஒத்துழைக்கணும், சகோதரிகள் ஒத்துழைக்கணும். நீங்க ஒத்துழைச்சாதான் அது என்ன பண்ண முடியும்? அது நடத்தப்படும். ஆமென். அது நடத்தப்படும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ அது ஆசீர்வாதத்துக்கு தகுதியான குடும்பமா நம்ம குடும்பத்தை நம்ம தான் மாற்றணும். அது கணவனோ மனைவியோ பிள்ளையோ சேர்ந்து அதுக்கு உண்டான வழி எடுக்கணும். ஆமென். வழி எடுக்கணும். இந்த உலகத்தின் பிரகாரமாய் நம்ம வாழக்கூடாது. உலகத்தினுடைய அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எடுனா எடுத்துடணும். என்ன எடுனா? நான் சொன்ன பாருங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனுக்கு வேலை சான்சஸ் போடா வெளியே அப்படின்ட்டான். அப்போ இப்படிப்பட்டது தான் சபைக்குள்ளனா இப்படிப்பட்டதான் இருக்கணும். இப்படிப்பட்ட உடதா இருக்கணும்னா இப்படிப்பட்ட உடதா இருக்கணும். இப்படிப்பட்ட அது வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படிதான். எனக்கு அப்பாவும் காது குத்துது, அம்மாவும் காது குத்து, சின்ன பிள்ளை வரைக்கும் காது குத்துனுக்குது. அப்பாவும் குத்துவாரு, பிள்ளையும் குத்தும். ஆண்டவர் ரொம்ப நாளா குத்த மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் காது குத்துவாரு.
அப்ப தெரியும் ஆண்டவர் குத்துற காது எதுன்னு. அது நிர்விசாரம், பாவம், அசுத்தம், இச்சை, விக்கிரகாராதனை. அது பாஸ்டர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மனுஷனை பார்த்து இது கம்பளை எடுப்பான்னு சொல்லி எடுத்தான். அடுத்த 3 மாசம் அமெரிக்கா போயிட்டான். ரொம்ப ஆசையா இருந்தது. பசங்களாம் எடுத்தாங்க, ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ எங்கேயும் போக கூட எங்கேயும் வச்சு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் இப்போ இங்கே ஓடறான், அங்கே போவான், அங்கே எல்லாம் எரிதான் பத்தின்னு. இங்கே இருந்து ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம செய்யறதெல்லாம் ஏன் சரிப்படாம போக தெரியுமா? தேவ பயம் இல்லை. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எங்களுக்கு வேற நாங்க தேவ காரியத்தை சொல்றதே சொல்றோம். கீழ்ப்படியதும் படியாதும் உங்க விருப்பம். நாங்க ஒரு சில பின்னாடி ஓடி ஓடி சோர்ந்தே போயிட்டோம். எலியா மாரி தட்டி ஆண்டு திருப்பி அட்டகாரத்தை ஓடுப்பான்ற அளவுக்கு பேசி 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 நடத்தி சோர்ந்து போய் உட்காந்து, இதுக்கு மேல அவங்ககிட்ட போய் ஒன்றும் நடக்க போறது இல்லைன்ற அளவுக்கு சோர்ந்து போய் உட்காந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தின் அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். இப்ப ரொம்ப ரொம்ப ஆதங்கம். சின்ன பிள்ளை முத கொண்டு ஒரு வீட்டுல காதை குத்திட்டு கருவாடை குழம்ப தலையில ஊத்திக்கிட்டு உள்ள இருக்குதுன்னா, உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? வாடா மாவளேன்னு கொண்டு போய் மொட்டை அடிச்சிருக்கணும் இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த 2 கோடு விட்டேன். அப்போ அந்த அப்பாஸ் கட்டிங் ஃபேமஸ். 2 கோடு விட்டேன். எங்க மாமா வந்து ஸ்கூல்ல ஏபி HM கூப்பிட்டு இந்த கோடு யார் போட சொல்றதுன்னு கேட்டார். அதோட விட்டது தான். 2 கோடு தான், இப்படி 2 கோடு இந்த பக்கம். அப்போ அது ஃபேமஸ். இப்படி வரும் அப்பாஸ் கட்டிங் மாரி நல்லா அழகா. அப்போ நான் அழகா இருப்பேன். ஆனா நம்ப மாட்டீங்களே. சரி ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட்டு பட்டு எங்கம்மா அவர் இறந்துட்டார். பட்டு 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 ஸ்கூல்ல வந்து எதுக்கும் இது 800 பொண்ணு நான் சாப்பாடுக்கு போடா என்ன வந்து எத்தனை பண்ண போய் நிற்க வச்சு HM கூட நிற்க வச்சிட்டார். இந்த கட்டிங் அவனை யார் போட சொல்லி கேளுங்க அப்படின்ட்டார். HMே பார்க்கல, கூப்பிட்டு பார்க்க வச்சிட்டார். சரி, அப்போ இப்படிப்பட்ட கண்டிப்புகள் ரொம்ப அவசியம், பயபக்திகள் ரொம்ப அவசியம் இல்லையா? ஒருத்தன் பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான், வஸ்திரம் இல்லாதவன் இருக்கிறான். பிசாசு போனவனே வஸ்திரம் உடுத்தி தான் எங்க உட்காந்துட்டு இருக்கிறான். தேவன் பாதப்படியில் கொஞ்சம் எப்படி இருக்கிறான்? வஸ்திரத்தை தரித்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப சபைக்கு வந்தா இந்த வஸ்திரத்தை வரணும்னு தெரியணும். ஆமென். சபைக்கு வந்தா இந்த வஸ்திரத்தை தான் உள்ள வரணும். இதுதான் சபைக்கு உண்டான ஒழுங்கு. இதுதான் சபை விரும்புவோம். இதுதான் ஆண்டவர் விரும்புவார். அல்லேலூயா. இந்த விரும்பலாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமென். விரும்பல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சபையின் ஒழுங்குன்னா இதுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருந்தா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ பயம் நமக்குள்ள இருந்தா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ பயம் இல்லாம எப்படிப்பட்ட மேன்மைக்கு நம்ம ஏறினாலும் வேதம் சொல்லுதியா, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவேன். எவ்வளவு தூரம் தூக்குனாரோ அவ்வளவு தூரம் இறக்குவார். நீ கர்த்தருக்கு பயந்து இருந்தா போயிட்டே இருக்கலாம் மேல. கர்த்தர் பயம் இல்லைன்னா இறக்கிட்டே இருப்பார் கீழே. நீங்க ஒரு சிலர் வாழ்க்கையில மேல உயர் வர முடியலங்க. ஏன்னா இந்த பயம் இல்லைங்க. எல்லாத்தையும் பண்றது இஷ்டத்தை குடும்பத்துல, உலகம் பண்றது எல்லாத்தையும் குடும்பத்துல பண்ணிட்டு ஆண்டவருக்கு பயப்பட நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்கு. நான் ஆவிக்குரியவன், நான் கிறிஸ்தவன், எனக்கு ஐடென்டிஃபை இருக்குது. அதை காப்பாத்திக்கணும். ஆமென். உலகத்தை என்ன வேணா பண்ணுவான், நீ சொல்லணும் நம்ம கூட இருந்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன்பா, நான் ஆண்டவர் பிள்ளை. அங்கே சாட்சி சொல்லி பாருங்க. 2 தடவை 3 தடவை கூப்பிட்றதுனால அதை கூப்பிட மாட்டான். எப்போ அவனை கூப்பிடாத, அவன் இதுக்கு வரமாட்டான். அவனே முடிவு பண்ணுவான் இவன் ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு. அவனே முடிவு பண்ணுவான். அப்போ இன்னைக்கு நிர்விசாரங்களும் விபச்சாரமும் நிச்சயம்தான் குடும்பத்துக்குள்ள இருக்குது, தேவ பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள. ஆமென். இது எடுத்தாதான் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எடுத்தாதான் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும், இதுதான் வழி. அண்ணன் சொன்ன நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அந்த வழியில் தான் நீ போகணும். என் வழியில போனா தான் நீ ஜீவனை பார்ப்ப. அந்த ஜீவன் தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவோம். ஆமென். இப்படிப்பட்ட வழியை சுதந்திரத்துக் கொள்ள தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். தெய்வ பயத்தோடு நம்ம என்ன பண்ணுங்க? டிராவல் பண்ணுங்க. ரொம்ப கடைசி நாள்ல இருக்கிறோம். ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இவர் நம்ம அலெக்ஸ் கூட வரும்போது காதல் கடுக்கணும் தான் வந்தார். ஐயா இது போடக்கூடாது போடுங்கன்னு அட்டன் கொண்டு வந்து நல்லா காணிப்பட்டில் என்ன பண்ணிட்டாரு? போட்டார். போடக்கூடாது எங்கே தான் போடணும்? ஆமாம். மூக்குத்தி போடக்கூடாது எங்கே தான் போடணும்? ஆமாம். அடக்கடிக்கு போயிடக்கூடாது. போடக்கூடாது. அது சாபத்தை தான் உள்ளே வந்துடணும். நான் சாபத்தை ஆசிர்வாதம் மாத்திர இடம் இதுதான். ஆமென். சாபத்தை ஆசிர்வாதம் மாறுற இடம் இதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு ஒழுங்குல தான் நடத்த விரும்புவார். அந்த ஒழுங்குக்கு கட்டுப்படாதவர்கள் சபையை விட்டு போனால் ஒரு போஜனம் கிடையாது. சபைக்கு ஒரு போஜனம் இல்லை, அவங்க தான் கெட்டு போறாங்க. சபைக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது. சபைக்கு ஆள் நீ அந்த அப்படிப்பட்ட பிள்ளை போனா போட்டோம் 7 பேரை கர்த்தர் உள்ள கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன். அப்படிலாம் அவனுக்கு கட்டுப்பட்டுலாம் ஓடணும்னு அவசியம் கிடையாது யாரும் சபைக்கு. அப்படிப்பட்ட ஒழுங்கியன்மாத பிள்ளை இருந்து தான் இந்த சபையில ஊழியன்னு அவசியம் இல்லை யாருக்கும். என்ன
அப்படி இப்படி ஒழுங்கினவான பிள்ளை தேவையில்லைன்ற ஊழியத்துக்கு நீ போனா நான் இல்லைன்னா யாரும் செய்ய முடியாதோ? நம்மளை விட திறமையான கிருபை பெற்ற வரங்கள் பெற்ற பிள்ளைகளை கத்தர் கொண்டு வருவார். ஆமென். அதான் உண்மை. நம்ம யார் எப்பயுமே நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் வர்றா, நான் எப்பயுமே அந்த எண்ணத்துல எப்பயுமே ரெடியா இருப்பேன். ஐயோ நான் இல்லைன்னா யாரை வேணா கத்தர் வச்சிருவார். நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க, துரும்பு தூசுங்க. நம்மளாம் ஆண்டவர் நம்மளை விட பெரிய எல்லாம் வெளியே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவனை 1 நிமிஷத்துல மனசை மாத்தி கத்தர் உள்ள கொண்டு வந்துருவார். அதெல்லாம் ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதுதான் சபையோட கைட்லைன்ஸ். தான் அந்த கைட்லைன்ஸுக்கு ஒத்துப்பட்டாதான் கத்தரோட பயம் உள்ள வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அப்போ நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவர் குறித்த சகலத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம இப்படி வாழக்கூடாது. ஆமென். நம்ம உண்மையா பயபக்தியா நீதியா உத்தமமா வாழணும். இதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போராட்டம். ரொம்ப நெருக்கடியான காலத்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போராடுங்க, கர்த்தருடைய மகிமை வந்துடும். ஆமென். இன்னும் கொஞ்ச நாள் போராடுங்க. நம்முடைய சந்ததியிலே கர்த்தருடைய வருகை பார்ப்போம். கர்த்தர் வருகை நம்ம சந்ததியில வரும். கர்த்தர் பெரிய மாற்றத்தை செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றிலும் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம எதிர்பட்டு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆயத்தப்படுங்க, விரைவில் ஆயத்தப்படுத்துங்க. அடுத்த வாரம் அடுத்த 2 பாயிண்ட் பார்ப்போம். இன்னும் முடியலையா? எத்தனை சோத்திரம். ஆமென். ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2 பாயிண்ட் தான். அதாவது முத எடுத்த பாயிண்ட் ஒன்றும் நான் போவே இல்லை. அது கொஞ்சம் சாஃப்டா இருக்குது, அதனால கடைசியா பார்த்துப்போம். ஹார்டா இருக்கிறதெல்லாம் முன்னாடி முடிச்சாச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படிதான் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கணவனும் சரியா இருக்கணும், மனைவியும் சரியா இருக்கணும், பிள்ளையும் சரியா இருக்கணும். ஆமென். ஒலிவ மரம் வளரணும், அதுல இருக்கிற கனி வெளியே வரணும், அந்த இலை சரியா இருக்கும். ஆமென். கண்களை மூடி